டயட் ஃபுட் எப்பயுமே போரிங்காக டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி க்ரீமியாகவும் டெலிஷியஸாகவும் முக்கியமாக ஹை இன் ப்ரோட்டீனாகவும் இருக்கும். ஒரே ஒருக்கே இதே மாதிரி சிக்கன் பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இதை தான் செய்வீங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் யாராவது ஜிம் போகிறாங்க, ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்காங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க. 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துக்க. சிக்கன் பிரெஸ்ட், இது ஹை இன் ப்ரோட்டீன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வெங்காயம், காஞ்ச மிளகாய், இஞ்சி, 4லேருந்து 5 போல் பூண்டு பல், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கும். அரை பழத்தோட எலுமிச்சை சாறு, உப்பு, ஹிமாலயன் சால்ட் நான் சேர்த்துருக்கேன் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட்டில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊறுனா போதும். இது இருக்கட்டும். பாஸ்தா அந்த க்ரீமியாக வரதுக்கு சீஸ் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் இந்த ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸை நம்ம வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி வைக்கிறோம். இது ஒரு 1/2 மணி நேரம் மிஞ்சி போனால் ஊறுனா அந்த பாதாம் எல்லாம் நல்லா தோல் உரிக்க வந்துடும். ஒரு கடாய் இல்லை பேனில் எண்ணெய் லேசாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறது சிக்கன் பிரெஸ்ட்டு அப்படியே இதில் போட்டுக்கலாம். நல்லா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கமும் 12 நிமிஷம் போல் குக் பண்ணிங்க அப்படின்னா 2 பக்கமே நல்லா கம்ப்ளீட்டாக ஈவனாக டோஸ்ட் ஆகி வந்திருக்கும். இன்றைக்கி பாஸ்தா நான் 100% துரம் வீட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் வேணால் சேர்க்கலாம். எப்பயும் போல் தண்ணி வச்சுட்டு எண்ணெய், கல்லுப்பு சேர்த்து பாஸ்தாவை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் திருப்பி போட்டில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கரெக்டாக வெந்து வந்திருக்கும். அப்படி பஞ்சு மாதிரி நல்லா ஜூஸியான டெக்ஸ்சரில் இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ பாஸ்தா நல்லா வெந்திருக்கும். இது குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஆகும் இந்த பாஸ்தா வேக. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் வீட். இப்போ வெந்துருச்சுன்னா அது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பன்னீர் க்யூப்ஸ் நான் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு பன்னீர், ஊற வச்சுருக்க ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூவை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். பால் வேணும்னா பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நான் அது மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுக்கும். இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண தெரியுமா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அந்த மேரினேஷன் மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர், ஆல்மண்ட், கேஷ்யூலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்ரியுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம நல்லா கொதித்து வரும்போது நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இது நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் இருக்கும் நமக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி பாஸ்தாவில் சேர்த்துருப்போம், மேரினேஷன்லேயும் இருக்கும். அதனால் பார்த்து தேவைப்பட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஆரிகேனோ நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நமக்கு தின்னான ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா பாஸ்தா வேக வச்சு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இந்த சாஸ் இருக்கு இல்லையா, சாஸ் மட்டும் சின்ன ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை அப்படியே மேலே அழகாக டெக்கரேஷன் மாதிரி அடுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம தனியாக சாஸ் எடுத்து வச்சதில்ல, அந்த சாஸை இது மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் சிக்கன் பாஸ்தா ரெடி. பட்டர், க்ரீம், மைதா, சீஸ் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் முக்கியமாக ஹை இன் ப்ரோட்டீனாகவும் சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.